இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு நான் செல்வி அப்பாவை கடத்தின? சொல்றா, எதுக்கு கடத்தின? ஐயோ சிஸ்டர் 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 சிஸ்டர், நீங்க புடிச்சது கர்ணாவோட சட்டை கிடையாது, கரண்ட் கம்பி. அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன் 6 வீடு தள்ளி போய் விழுவீங்க. எது கஷ்டம், அதனால கையெடுத்துருங்க. எதுக்கு ஒரு நெடு தள்ளியே நில்லுங்க. என்ன மிரட்டுறீங்களா? செல்வி அப்பா எங்கன்னு உன் ஃப்ரெண்ட சொல்ல சொல்லு. ஏங்க, காலையில இருந்து ஏரியாலே இல்லாத ஒரு ஆளை நாங்க எப்படி கடத்த முடியும்? உங்க அப்பா உனக்கு வேணும்னா நான் சொல்றத நீ செய். என் ஆள் வச்சு ஒருத்தி கலாய்ச்சால, அவ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். யார் தெரியுமா? இவ. ஏம்பா தம்பி, அவர் உனக்கு காசு கொடுக்கணுன்றதுலாம் சரிதான், அதுக்காக ஆளை கடத்திட்ட எப்படிப்பா? ஏப்பா, வட்டி காசு தானே, அவங்க என்ன ஓடியா போயிட்டாங்க? இங்கே தானே இருக்காங்க, பொறுமையா வாங்கிக்க வேண்டியதானப்பா. வாங்கயா பெரிய மனுஷங்களா, கூட்டத்தை பார்த்தா போதுமே நியாயம் சொல்றேன்னு 4 பேர் கிளம்பி வந்துருவீங்க. இந்த பொண்ணோட அப்பா எங்க அண்ணன் கிட்ட வட்டிக்கு காசு வாங்கியிருக்காரு. வாங்கினதுல இருந்து சரியா வட்டி கட்டுறதே இல்லை. சரின்னு ஃபோன் பண்ணா ஃபோனும் எடுக்கிறது இல்லை. சரின்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ஆள் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க கிட்ட நாங்க இல்லைன்னு சொல்லியிருக்கான். கண்டிப்பா உங்ககிட்ட நாங்க வாங்கின காசை திருப்பி கொடுத்துடுவோம். நீங்க கொஞ்சம் எங்களுக்கு டைம் மட்டும் கொடுங்க. நான் வீட்டுக்கு வந்தப்பவே என்கிட்ட உண்மையை சொல்லி டைம் கேட்டிருந்தா கண்டிப்பா கொடுத்துருப்பேன். ஆனா நீங்க அந்த ஆளை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இல்லைன்னு பொய் சொன்னது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பொம்பளைங்களை வச்சு எங்களை கலாய்ச்சு என் மச்சான் மேல சுட சுட காஃபியை ஊத்திட்டீங்க. வேணாம். ஆமா, நான் இந்த வீட்டுக்கு வந்தப்ப இந்த கேங்ல ஒரு ஆள் என்ன நல்லா சிகப்பா தகன்னு இருக்க சீரியல்ல நடிக்க போலான்னு சொன்னது யார் அது? அத்த அத்த மாப்ள, உனக்கு எதிரா இங்க ஐத்த? அது ஒரு கேரக்டர் மாப்ள. என்ன பார்த்து சரி நீ நல்லா சிகப்பா சரி தகன்னு இருக்க, என் பொண்ண கட்டிக்கிறியான்னு கேட்டுச்சு. அது யாரு? அத்த ஏன் ஒளிஞ்சிருக்கீங்க? வாங்க இப்படி வாங்க மாமியாரே வாங்க. அத்த எனக்கு ஓகே, உங்களுக்கு ஓகேயா? எப்ப வச்சுக்கலாம்? என்னது கல்யாணத்தை? அது சும்மா சொன்னேன் தம்பி, உங்ககிட்ட கடனை வாங்கினது நாங்க, எதுனாலும் எங்க கிட்ட பேசிக்கிங்க. அவங்கள இதுக்குள்ள இழுக்காதீங்க. முடியாது. நான் வசூல் பண்ண வந்தப்ப என்கிட்ட பேசினது நீங்க இல்லையே. எங்க 2 பேரையும் கலாய்ச்சு கோவப்படுத்தி கேவலப்படுத்தி அத வீடியோ எடுத்து அத எங்க அண்ணன் பார்க்கிற அளவுக்கு பண்ணது இங்க நிக்கிற இவங்க தானே. அந்த ஒத்த வீடியோவால எனக்கு என் அண்ணன் கிட்ட இருந்த மரியாதை போய் அசிங்கப்பட்டு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தம்பி தம்பி தம்பி, இவங்க அதை வேணும்னு பண்ணலப்பா. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் வீட்டுக்காரர் உடம்புக்கு முடியாதவர், அவரை தயவு செஞ்சு விட்டுருங்கப்பா. உங்க பணத்தை சீக்கிரமாவே திரும்ப கொடுத்துடுறோம். நீங்க மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? சம்பந்தப்பட்டவங்களை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. சம்பந்தப்பட்டவங்களை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. புரியல? நிக்கிறாளே, இவதான் நான் அண்ணன் முன்னாடி அசிங்கப்பட காரணம். நான் பட்ட அசிங்கத்தை சரி செய்யணும்னா எல்லார் முன்னாடியும் இவ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். கேட்க சொல்லுங்க. தீபா, இந்துவா ரொம்ப நேரமா ஆளை காணோமா? உள்ள எங்க போயிருக்குன்னு ஏதாவது சொல்லிட்டு போச்சாமா? பா, அவ எங்க போறா வராங்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் என் வேலையா? காலையில காஃபி கூட ஒழுங்கா போட்டு கொடுக்கல. இன்னொரு காஃபி கேட்கலான்னு பார்த்தா ஆளே காணும். கேட்டா புதுசா வேலை செட் பண்ணிருக்கேன், அதுக்காக அங்க போறேன் இங்க போறேன்னு சீன் போடுவா.
அதனாலயே நான் எதுவுமே கேக்குறது இல்லப்பா. ஏமா புள்ள காலையில 4 மணிக்கு எந்திரிக்குதுமா. மாடு மாதிரி வேலை பாக்குறா, அங்க இங்க நிக்க கூட நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கா. நம்ம நல்லா இருக்கணும் தான் புது பிசினஸ் எடுத்து நடத்துறா. அவளை நம்மளே புரிஞ்சுக்கலனா எப்படிமா? இதானே சொல்ல போறீங்க? அப்பா, நான் அவளை ஒண்ணுமே சொல்லல. அவ எங்க போயிருக்கான்னு தெரியாதுன்னு தான் சொன்னேன். போதுமா? ஆளை விடுங்க. இத பாருமா, அவள அம்மா இடத்துல இருந்து நீதானம்மா பாத்துக்கணும். பா, தயவு செஞ்சு கிரிஞ்சு பண்ணாம பேசாம இருங்கப்பா. பாலு அப்பா, இந்துக்கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்ப்பா. ஏப்பா, நம்ம ஹவுசிங் போர்டு பசங்களா? இல்லப்பா, நம்ம பசங்க இல்லப்பா, ஏதோ வசூல் கைப்பா. வசூல் கையா? ஆமாப்பா. அப்பா, யாராவது தண்டல் வசூல் பண்ண வந்திருப்பாங்க. இவ சும்மா இருக்காம அவங்க கிட்ட போய் கடன் வாங்குறது குடுக்கறது தப்புன்னு லெக்சர் எடுத்திருப்பா. அதுக்கு அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதை இவன் பார்த்துட்டு வந்து சண்டைன்னு வளரிட்டு இருக்கான். ஐயோ அக்கா, அதெல்லாம் இல்லக்கா, சண்டைதான்க்கா. அவன் பார்க்க ரவுடி மாதிரி இருந்தான்க்கா. ஐயோ இது. ஏய், கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? யாரோ எக்கேடோ கெட்டு போட்டோன்னு விடாம உன்னை யார் இதுல எல்லாம் தலையிட சொன்னது? நீ தலையிட போய் சின்னதா முடிய வேண்டிய பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. இத பாரு, நீ கொஞ்சம் சும்மா இருமா. தம்பி, நடந்தது நடந்து போச்சுப்பா, பிரச்சனை வேணாம். நான் சீக்கிரமா பேசி பணத்தை கட்ட சொல்றேன்ப்பா. அப்புறம் நீ சொன்னதும் நான் கூட்டிட்டு வந்து விட்டுருணுமா? அப்படி விட்டேன்னா நான் பட்ட அவமானத்துக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? உன் பொண்ணு என்கிட்ட மன்னிப்பு கேட்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். தம்பி, அவ சின்ன பொண்ணுப்பா, ஃப்ரெண்டுக்கு உதவி பண்றதா நினைச்சிட்டு ஏதோ பண்ணிட்டாப்பா. யோ, உன் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்க வரல. இப்ப இங்க மன்னிப்பு கேட்கல, தம்பி, அங்க நமச்சிவாயத்தை செதைக்க சொல்லிடுவேன். அண்ணா, அப்பெல்லாம் சொல்லாதீங்கண்ணா. அந்த மாதிரிலாம் பண்ணிராதீங்கண்ணா. அம்மா சொல்லுங்கம்மா. தம்பி, இந்து, இந்து சொல்லு இந்து, ப்ளீஸ் இந்து தான் பண்ணு இந்து. பண்ணீங்களா அதை சொல்லுங்கப்பா. இந்து ப்ளீஸ் இந்து. அண்ணா அப்படி எதுவும் பண்ணிராதீங்கண்ணா. எங்க அப்பா பாவம், எதுவும் பண்ணிராதீங்கண்ணா. அம்மா சொல்லுமா, சொல்லுமா, சொல்லுமா. செல்வி, நீ பயப்படாத. அவன் சும்மா ஒண்ணு இப்படி மிரட்டுறான். எப்படிம்மா பயப்படாம இருக்க முடியும்? அவருக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் அழுது புலம்பி பிரயோஜனம் இல்லையே. இந்துப்பா, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த தம்பி கிட்ட. அண்ணே, இந்து பேச்சை கேட்டுட்டு நாங்களும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். நாங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கோம். ஆனா நீங்க யாரும் மன்னிப்பு கேட்க வேணாம், இந்து தான் மன்னிப்பு கேட்கணும்னு பிடிவாதமா இருக்கு. ஆனா இவ மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறா. இந்து மன்னிப்பு கேட்டுருமா. அம்மா இந்து, ஒரு மன்னிப்பு தானம்மா, மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை கேட்டுருமா. இந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் எதுக்குமா நமக்கு வம்பு? மன்னிப்புன்னு சொன்னா மட்டும் போதாது, கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்.